வணக்கம். நான் ராஜி. போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அதோடைய பேஸ் எப்படி லிங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போது கல்வி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு சில விஷயங்களில் எல்லாருமே ஒரு சில விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற ஒரு விஷயம்தான் இந்த கல்வி அப்படிங்கிறது. ஸோ இப்போ கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அதை கல்வி பெறக்கூடிய உரிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக நம்ம ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பற்றி நம்ம நிச்சயமாக பேசுவோம். ஸோ அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கும்போது 2009, அதாவது இந்தியாவில் கல்வி அறிவை வளர்க்குறதுக்கு எல்லாருமே நிச்சயமாக பாடுபட்டுருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் கல்வி உரிமை சட்டம் தான் 2009 கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில், அதாவது அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உள்ளே சேர்த்த ஒரு விஷயம்தான் 21 சப் கிளாஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம். அப்போ இந்த 21 சப் கிளாஸ் ஆஃப் ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 6 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கட்டாய இலவச கல்வி அரசு வழங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தொடக்க கல்வியை பெறுவதில் இருக்கக்கூடிய தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பண வசதி இல்லாததுனால ஒரு குழந்தைக்கு படிப்பு கிடைக்கல, அல்லது அவங்க வீட்டில் போஷாக்கான உணவுகள் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிய உணவு திட்டத்தில் இருந்து நிறையா விஷயங்கள் பார்ப்போம். அப்போது மெயின் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பணம் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ஒரு சில டவுட்ஸ் நமக்கு வரலாம். அப்போ ஒரு குழந்தைய 3 வயசில் அல்லது 4 வயசில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம். சம்டைம்ஸ் அந்த குழந்தைய அந்த மாதிரி சேர்க்க முடியல, ஒரு 7 வயசு ஆகிடுது, 8 வயசு ஆகிடுது. அப்போ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா 1ஆம் கிளாஸில் இருந்து தான் சேர்க்கணுமா? அதாவது 1ஆம் வகுப்பில் 4 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களோட தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த சட்டம் படி, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது எந்த வயசில் அந்த குழந்தை இருக்கோ அந்த வயசுக்கான வகுப்பிலே சேர்த்தா போதும். ஸோ அப்போ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு சிறப்பு பயிற்சி தர்றதுக்கும் இந்த திட்டத்தில் இலவசமாக வழிவகுத்திருக்காங்க அரசாங்கத்தில் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த குழந்தைக்கு 14 வயசு வரைக்கும், அதாவது 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. 14 வயசு வரைக்கும் அந்த இலவச கல்வி அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பள்ளியில் கிடைக்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னா வேறு எந்த பள்ளி பக்கத்தில் இருக்கோ அல்லது அங்கே அந்த குழந்தைய போய் சேர்த்து அந்த குழந்தையும் அந்த குழந்தை அங்கே இலவசமாக படிக்கிறதுக்கான ஒரு வசதியும் இந்த ஒரு சட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க, அல்லது ரீசெண்டாக கொண்டுட்டு வந்த எஜுகேஷன் பாலிசியில் என்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது உங்களோட பேஸ் நோட்ஸாக இருக்கும். ரீசெண்டாக கொண்டுட்டு வந்த எஜுகேஷன் பாலிசியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தீண்டாமை அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோடைய வார்த்தைகள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, அதாவது தீண்டாமை மனித குலத்துக்கான எதிரான மாபெரும் குற்றம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்ன ஒரு விஷயம். அதாவது பட்டியலில் இருக்கக்கூடிய இனத்தவருக்கு எதிரான கொடுமைகள், ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணப்பட்ட கேஸ்ட், அதே மாதிரி ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்க ட்ரைப்ஸ், அவங்கள தான் ஷெட்யூல்டு கேஸ்ட், அதே மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்கக்கூடிய சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1989, அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதில் என்ன கொண்டுட்டு வந்தாங்க, வன்கொடுமைகளுக்கு எதிரான தண்டனைகள் என்ன, இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி இப்போது நம்ம மகாத்மா காந்தியோட வேர்டிங்ஸ் பார்க்குறோம், அதே மாதிரி பாரதியாரோட வேர்டிங்ஸும் நிறைய இடத்துல இருக்கும். எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை அப்படின்னு பாரதியாரோடைய அந்த ஒரு வாக்கும் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அந்த ஒரு வாக்கை நிறைவேற்ற விதமாக கூட இந்த மாதிரியான சட்டங்களை எதிர்கொள்ளலாம் அப்படின்றதும் ஒரு சில இடங்களில் குறிப்புகளாக கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தகவல் உரிமை சட்டம், தகவல் அறியும் சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அரசு துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம் தான் இது. அப்போ ஒவ்வொரு அலுவலரும் அவங்களுடைய ஆவணங்கள் அல்லது பதிவேடுகள், அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி கரெக்டாக ப்ராப்பராக சிஸ்டமில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இதை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இந்திய
பிரஜை இந்திய குடிமகன் வந்துட்டு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக 30 நாளைக்குள்ளே வந்துட்டு இவங்க அதுக்கு தேவையான அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ஒருத்தர் இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த தகவலை அறிய விரும்புகிறேன் அப்படிங்கிறத எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்துட்டு கிடையவே கிடையாது. அதாவது தகவல் கேட்பதற்கான காரணத்தை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சுதந்திர இந்தியாவில் இந்திய நாட்டு பிரஜைகளுக்கு இந்திய நாட்டு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய அதிகாரம் அல்லது ஒரு வலுவான அதிகாரம் ஆயுதமாக கூட இந்த சட்டத்தை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய குறிப்புகளில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜனநாயக கட்டமைப்பை வந்து இன்னமும் அதிகமாக வலுவாக்குறதுக்கு அரசு நடவடிக்கைகளில் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு வெளிப்படையான நிர்வாகம் அமையறதுக்கும் ஒரு பெரிய ஒரு அர்த்தமான ஒரு விஷயத்தை வந்து இருக்க மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தகவல் உரிமை சட்டம் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பினாமி சட்டம், பினாமி சொத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து நியூஸில் அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்போ இதுக்கான ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்களா, பினாமி விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்களா அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 பினாமி நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அப்படின்னே கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு சொத்துக்கு உரிய விலையை தருபவர் ஒருவராக இருக்கப்போ சொத்துக்கு உரிமையாளர் வேற ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து பினாமி சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி அதாவது சொத்துக்கான பணத்தை தர்றது ஒருத்தராக இருக்கும், அது பேர் வந்து இன்னொருத்தர் பேரோட இருக்கும். இதை வந்து இந்த சட்டம் வந்து தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இதுக்கு கீழே வந்து நிறையா விஷயங்கள் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்தியா அப்படின்னு பார்த்தோம், இந்தியாவில் அதுவும் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பு பணம் அப்புறம் முறைகேடுகள் நிறையா நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நாட்டுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும். அப்போது தப்பு பண்ணுறவங்க கையிலே வந்து அதிக பணம் வந்து சேரும், அது சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பினாமி சட்டம். ஏன் பர்டிகுலராக இது சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா நிறையா வந்து இன்னைக்கு ஊழல் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கும்போது அல்லது லஞ்சம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பினாமி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு வரும். ஸோ அதனால் அது ரிலேட்டடான விஷயங்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட திருத்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் படிக்கணுமா அப்படின்றது கிடையாது. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்துட்டு எடுப்பாங்க, நம்ம மினி கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பேசப்பட்ட பெரிய லெவலில் பேசப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, சட்ட திருத்தங்கள் என்ன, இதெல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட எலெக்ஷன் ஏஜ், ஓட்டிங் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வாக்குரிமை வயதை வந்து எப்போ மாற்றினாங்க. ஏன்னா இனிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயது வந்து நிரம்பி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஓட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 21லேருந்து 18 வந்து இதை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு சில இடங்களில் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து 18 வயது பூர்த்தி அடைந்த எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணலாம். ஸோ அது நம்மளுடைய அடிப்படை கடமையில் வரும், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வரும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அதாவது 52nd அமெண்ட்மெண்ட்டில் 1985 இந்த விஷயம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஒரு கட்சியிலேருந்து ஒருவர் ஒரு நாடாளுமன்றமோ அல்லது மாநில சட்டசபை, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாவோ அல்லது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாவோ வந்து ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி எலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் இன்னொரு கட்சிக்கு போனால் கண்டிப்பாக அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த ஆன்டி டிஃபெக்ஷனுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்போது ரீசெண்டாக எலெக்ஷன் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஆன்டி டிஃபெக்ஷனை எங்கேயாவது வந்து பயன்படுத்தியிருக்காங்களா, நியூஸில் ஏதாவது பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு எப்பயுமே நம்ம நியூஸில் பார்க்குற ஒரு சில விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்போது சட்ட திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி நியூஸில் வந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆன்டி டிஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இது ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். இதில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் என் கூட அது நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.